அனைவருக்கும் வணக்கம். சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தமிழை வணக்கத்தினுடைய அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு தினம். குறிப்பாக இந்த வாரமே மிக முக்கியமான ஒரு வாரம் என்று குறிப்பிடலாம். நாங்கள் இத்தனை நாட்களாக காத்திருந்த இந்த செப்டம்பர் 21 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு தேர்தல் கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இந்த செப்டம்பர் 21 அமைய போகிறது. ஒட்டுமொத்த மக்களும் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறது. 1,71,00,000 மக்களும் நிச்சயமாக இந்த சனிக்கிழமை உங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய வேண்டும். உங்களுடைய கரங்களில் தான் இலங்கையினுடைய எதிர்காலம் என்பது தங்கி இருக்கின்றது என்கின்ற ரீதியில் இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு வாரமாக இருக்கிறது. அதனால் தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேச வேண்டும். அதனையொட்டி இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேச வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியில் இப்பொழுது தேர்தல் காலம் உலகளாவிய ரீதியிலும் சரி, சர்வதேச கண்காணிப்பாளர்கள், இலங்கை கண்காணிப்பாளர்கள் என்று இந்த தேர்தலை கண்காணிப்பதற்காகவும் தேர்தலிலே இடம்பெறுகின்ற இந்த மோசடிகள் அதே நேரத்தில் இடம்பெறக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக பல அமைப்புகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவைகள் தொடர்பாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய கடமைகள் என்ன என்கின்ற ரீதியில் இலங்கையிலும் கூட இவ்வாறான அமைப்புகள் தொழிற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே தேர்தல் காலம் மட்டுமல்ல, தேர்தல் காலங்களில் மக்களால் அதிகமாக பேசப்படுகின்ற அறியப்படுகின்ற நிறுவனங்களாக இவை இருந்தாலும் கூட இவர்களுடைய இந்த கண்காணிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அரச நிறுவனங்கள், அரச சொத்துக்கள், அதே நேரத்தில் ஊழல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட இவர்களினூடாகத்தான் பொதுமக்களினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்றும் கூறலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் குறிப்பாக இந்த தேர்தலை மையமாக வைத்து தேர்தலில் இருக்கின்ற எமதுடைய சந்தேகங்கள், அதே நேரத்தில் இவ்வாறான நிறுவனங்கள் எப்படி செயற்படுகிறது, எதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ரீதியில் இப்பொழுதும் ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தோடு தான் நாங்கள் அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். அதாவது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய தொழிற்பாடு என்ன, குறிப்பாக இந்த தேர்தல் காலத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, தேர்தலை மையமாக வைத்தும் அதே நேரத்தில் தேர்தலுக்கு புறம்பான, தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தலுக்கு பின்பாகவும் அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பது தொடர்பான எமக்கு இருக்கின்ற பல்வேறுபட்ட சந்தேகங்களை தான் நாங்கள் கேட்க போகிறோம். குறிப்பாக இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவினுடைய நிகழ்ச்சி திட்ட உதவியாளர் தினேஷ் அவர்கள் தான் எம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசி பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் ஜனா. உங்களுடைய வேலை பளுக்களுக்கு மத்தியில் எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த தருணத்தில் வந்திருக்கிறீர்கள். இன்னும் சரியாக ஒரு சில நாட்கள் மட்டுமே இந்த தேர்தலுக்கு இருக்கிறது. இருந்தாலும் TISL டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா என்றால் என்ன, உங்களுடைய செயற்பாடுகள் பற்றி முதலில் கூற முடியுமா? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு எதிராக செயற்படுகின்ற, போராடுகின்ற ஒரு சிவில் சமூக அமைப்பாகும். ஜெர்மன் நாட்டிலே பெர்லின் தலைநகரிலே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தனது தலைமை காரியாலயத்தை வைத்திருக்கின்ற அதே வேளையில் சுமார் 100 நாடுகளில் லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு எதிராக போராடி கொண்டு வருகின்றது. 2002ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இலங்கைக்கு கால்தடம் பதித்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா சுமார் 2 தசாப்தங்களுக்கு மேலாக லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு எதிராக இலங்கை நாட்டில் போராடி வருகின்றது. இன்டெகிரிட்டி, அதாவது நேர்மைக்கு அப்பால், அப்போ நேர்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை, இந்த 3 உயர் விழுமியங்களையும் அரச மற்றும் தனியார் துறைகளில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் சாதாரண பிரஜைகள் கூட இந்த உயர் விழுமியங்களை தங்களது வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவிலே 4 மிக முக்கிய துறைகள் உள்ளன. கம்யூனிட்டி செக்டர் எனப்படுகின்ற சமூகத்துறை, பொலிட்டிக்கல் செக்டர் எனப்படுகின்ற அரசியல் துறை, பப்ளிக் செக்டர் என அழைக்கப்படுகின்ற அரச துறை, பிரைவேட் செக்டர் என அழைக்கப்படுகின்ற தனியார் துறை என 4 துறைகள் உள்ளன. இந்த கம்யூனிட்டி செக்டர், அதாவது சமூகத்துறையானது பொதுமக்களுடன் மிக நெருக்கமாக பணியாற்றுகின்ற ஒரு துறையாகும். பொலிட்டிக்கல் செக்டர் அரசியல் பிரமுகர்கள், சட்டவாக்க கழகங்கள், சட்டசார் நிறுவனங்கள் இவர்களுடன் அவர்கள் பணியாற்றுகின்றனர். பப்ளிக் செக்டர், அதாவது அரச துறையானது அரச திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், நியதி சபைகள் இவர்களுடன் இவர்கள் பணியாற்றுகின்றனர். அதே நேரம் இந்த பிரைவேட் செக்டர் எனப்படும் துறையினர் கம்பெனிகள், தனியார் நிறுவனங்கள் இவர்களுடன் அங்கே பணியாற்றுகின்றார்கள்.
இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவர்கள் மிக குறிப்பாக தகவலுக்கான உரிமை சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்குகள், லஞ்சம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு சட்டங்கள், நிகழ்நிலை காப்புச் சட்டங்கள், இவ்வாறான சட்டங்களை பொதுமக்களுக்கு தெளிவூட்டி தெரியப்படுத்துகின்றார்கள். அதே நேரம் தகவலுக்கான உரிமை சட்டத்தினை ஊழலை குறைப்பதற்கான ஒரு ஊடகமாக பயன்படுத்துவதற்கு பொதுமக்களை ஊக்குவிக்கின்றார்கள். மிக முக்கியமாக தற்பொழுது தேர்தல் காலப்பகுதி என்பதால் 2 தசாப்தங்களுக்கு மேலாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது. மிக குறிப்பாக பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் என்னும் தலைப்பின் கீழ் என்னும் விடயத்தின் கீழ் தேர்தல் கடமைகளில் தமது கண்காணிப்பு பணிகளை ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர். உண்மையில் நீங்கள் பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். மிக முக்கியமாக நீங்கள் கூறிய ஒரு விடயம்தான் இந்த தேர்தல் காலங்களில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவது. இப்பொழுது நாங்கள் மிக முக்கியமான ஒரு தேர்தலுக்குள்ளே சென்றிருக்கிறோம். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியை தீர்மானிப்பதற்கான ஒரு தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் இடம்பெற இருக்கிறது. இந்த தேர்தலில் உங்களுடைய பணிகளை பற்றி கூற முடியுமா? இலங்கையில் 25 அரச நிர்வாக மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் என்று வரும்பொழுது 22 தேர்தல் மாவட்டங்களாக அங்கே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் 25 தேர்தல் மாவட்டங்களிலும் மாவட்ட தேர்தல் கண்காணிப்பாளர்களை கண்காணிப்பு பணிகளில் உரிய பயிற்சிகளுடன் ஈடுபடுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, 177 தொகுதி கண்காணிப்பாளர்களும் அங்கே கடமையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் மிக முக்கியமாக நான் உங்களுக்கு குறிப்பிட்டதன் பிரகாரம் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் என்னும் விடயத்தின் கீழ் குறித்த மாவட்ட தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் தொகுதி கண்காணிப்பாளர்கள் தங்களது கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு அது தொடர்பான முறைப்பாடுகளை எமக்கு அனுப்பிய வண்ணம் உள்ளனர். குறிப்பாக நீங்கள் கூறியது இந்த பொது சொத்துக்கள் தொடர்பாக எவ்வாறு இவை இனங்காணப்படுகின்றன, இதை வரையறுப்பது எப்படி, இந்த பொது சொத்துக்கள் என்கின்ற ஒரு விடயத்தை? 2394/56 இலக்க 2024 ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி தொடர்பாக பொதுமக்கள் இவற்றை நன்கு அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அரசாங்கத்தினால் வெளியிடப்படுகின்ற காலத்துக்கு காலம் வெளியிடப்படுகின்ற அரச வர்த்தமானிகள் மூலம் அங்கே அரசின் கொள்கைகள், தீர்மானங்கள், ஒழுங்கு விதிகள், கட்டளைகள், பணிப்புகள் ஆங்காங்கே வெளியிடப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி தேர்தல் 2024 காலப்பகுதியிலே தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி மிக முக்கியமானது. இந்த வர்த்தமானியிலே பொது சொத்துக்கள் என்றால் என்ன, பொது சொத்துக்கள் எவ்வாறான விதங்களிலே தவறாக பயன்படுத்தப்படலாம், இது தொடர்பாக தெளிவான விளக்கங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பொது சொத்துக்கள் என்று கூறும் பொழுது இது கால நேரம் எடுக்கின்ற ஒரு விடயம். இருப்பினும் நான் அவற்றை தெளிவூட்டி தெரியப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த அலுவலர்கள், அரச அலுவலர்கள் பொது சொத்துக்களாக கருதப்படுகின்றார்கள். இந்த அரச அலுவலர்களை நாங்கள் உற்று நோக்கினால் அங்கே 2 வெவ்வேறு வகையான அலுவலர்கள் தேர்தல் காலத்திலே வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். அரசியல் உரிமைகள் அனுபவிக்க உரித்துடைய அரச அலுவலர்கள், அரசியல் உரிமை அற்ற அரச அலுவலர்கள் என பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் உரிமை அற்ற அரச அலுவலர்கள் எனும் பொழுது அவர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று, வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று தங்களது வாக்குகளை மாத்திரம் அளிப்பதற்கு உரித்துடையவர்கள். விடுமுறையை பெற்றேனும் அரசியல் கர்மங்களில் ஈடுபட முடியாது. ஆனால் அரசியல் உரிமையுள்ள அரச உத்தியோகத்தர்கள் கடமை நேரம் தவிர்ந்த, தமது வேலை செய்கின்ற அரச காணி கட்டடங்கள் தவிர்ந்த பிற இடங்களில் அவர்கள் தேர்தல் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடலாம். இது அரச உத்தியோகத்தர்கள். அதே நேரம் அரச அலுவலர்களின் திறமை, அறிவு, அவர்களின் கால நேரம்
அரச ஆதனமாக அரச சொத்துக்களாக அங்கே கருதப்படும். எனவே பொதுமக்களாகிய நீங்கள் இந்த தேர்தல் காலப்பகுதியிலே அரச உத்தியோகத்தர்கள் தங்களது, நான் உங்களுக்கு கூறியதன் பிரகாரம் 2 வகையான உத்தியோகத்தர்கள் உள்ளனர். இவர்கள் தங்கள் பணி நேரங்களில் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுவார்களே ஆனால் அது ஒரு தேர்தல் அதாவது பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துகின்ற வரையறைக்குள் அது உள்ளடக்கப்படக்கூடியதாக விதிமீறலான ஒரு செயல். எனவே இது சம்பந்தமாக பொதுமக்கள் தங்களது கவனத்தை ஈர்க்குமாறு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் உட்பட பிற சர்வதேச கண்காணிப்பாளர்கள் தேர்தல் தொடர்பான கண்காணிப்புகளில் ஈடுபட்டாலும் பொதுமக்களாகிய உங்களுக்கும் இந்த கண்காணிப்புகளில் ஈடுபட்டு அது தொடர்பான முறைப்பாடுகளை நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த அலுவலர்கள் மட்டுமல்ல, மிக குறிப்பாக வாகனங்கள் பாரிய அளவிலே தேர்தல் காலங்களிலே பயன்படுத்தப்பட்டு வந்ததை தாங்கள் அறிவீர்கள். தற்பொழுது உலங்கு வானூர்திகள், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து வண்டிகள் மற்றும் அரசுக்கு ஒதுக்கப்பட்ட கப் வண்டிகள், ஜீப் வண்டிகள், தண்ணீர் பவுசர்கள், இவ்வாறு இந்த வாகனங்கள் தேர்தல் காலத்திலே தவறாக பயன்படுத்தப்படுவது தொடர்பாக எமக்கு பல முறைப்பாடுகள் ஒவ்வொரு நாளும் கிடைத்த வண்ணம். நிச்சயமாக என்னுடைய ஒரு கேள்வியாகவுமே அது இருந்தது. பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் உலங்கு வானூர்திகளை பயன்படுத்துகிறார்கள், அரச பேருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய கூட்டங்களிலே ஆட்களை சேர்ப்பதற்காக இந்த நிகழ்வுகள் என்பது தொடர்ச்சியாக காலங்காலமாக இடம்பெறுகின்ற தேர்தல்களாக இருக்கலாம் அல்லது இந்த மே தின கூட்டங்களாக இருக்கலாம், இவைகளில் பயன்படுத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றன. இம்முறை தேர்தலும் கூட அதற்கு விதிவிலக்கல்ல. உலங்கு வானூர்திகளை சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் பயன்படுத்தி நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் நீங்கள் கூறியது போல பேருந்துகளை அவர்கள் பயன்படுத்தியதாக காணப்பட்டது. உங்களுடைய பணிகள் நிச்சயமாக நீங்கள் ஒரு கண்காணிப்பு இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா இதற்கு என்ன விடயங்களை கையாண்டது? ஆம், எங்களுக்கு கிடைக்கின்ற பல்வேறு முறைப்பாடுகளை நாங்கள் மிக விரைவாக உரிய மாவட்டத்தின் தேர்தல் தெரிவத்தாட்சி உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் மிக விரைவாக அனுப்புகின்றோம். இவ்வாறான மீறல்கள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்துமாறும், இனிவரும் காலங்களில் இவ்வாறான பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துகின்ற விடயங்கள் இடம்பெறா வண்ணம் அவர்களுக்குரிய அறிவுரைகளை வழங்குமாறும், தகுதி வாய்ந்த தற்பொழுது அமலில் இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறும் நாங்கள் உரிய தேர்தல் தெரிவத்தாட்சி உத்தியோகத்தர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் நாங்கள் அறிவித்து வருகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த உலங்கு வானூர்தி மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் அரச வாகனங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் வரும் பொழுது நாங்கள் தகவலுக்கான உரிமை சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய குறித்த உலங்கு வானூர்திக்கு செலுத்தப்பட்ட கட்டணங்கள் யாவை, குறித்த பேருந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்திற்கு செலுத்தப்பட்ட கட்டணங்கள், அது தொடர்பான பற்றுச்சீட்டுகளின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதியை நாங்கள் தற்பொழுது கோரியிருக்கின்றோம். அதே நேரம் இங்கு அரசியல் பிரச்சார பணிக்காக விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அல்லது வேறு வாகனங்களை ஈடுபடுத்துவதற்கு அரசாங்க பணம் செலவிடப்படுவதில்லை என்பதை அனைத்து அமைச்சு செயலாளர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் பொது சொத்துக்களை, அதாவது அரச நிதி இவ்வாறான அரச வாகனங்களில் பயன்படுத்தப்படவில்லை, அதாவது செலுத்தப்படவில்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கூறியதில் வைத்தே இவ்வாறான செயற்பாடுகள், அதாவது அரசு சொத்துக்களை எந்த விதத்திலுமே அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் கூட இந்த தேர்தல் காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு இது தொடர்பாக ஏதேனும் ஒரு விடயம் வந்திருக்கிறதா? உங்களுடைய முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்களா? யாராவது இந்த குறித்த வேட்பாளர்கள் இவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறீர்களா? அண்மையிலே இப்போ கடந்த கிழமைகளிலே எமக்கு கிடைத்த முறைப்பாடுகள் இங்கே இருக்கின்றது. இதிலே இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி
ஒரு தரம் அல்ல, 2 தரம் அல்ல, இது பல தடவைகள் பல வேட்பாளர்களால் அங்கே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அதே நேரம் அளவுக்கு அதிகமான அரச வாகனங்கள், நான் ஏற்கனவே கூறியது போன்று தண்ணீர் பவுசர்கள், நகர சபை அல்லது மாநகர சபை அல்லது பிரதேச சபைகளுக்கு சொந்தமான தண்ணீர் பவுசர், அவர்களுடைய அந்த பிரச்சாரங்கள் நடைபெறுகின்ற இடங்களுக்கே இந்த தண்ணி பவுசர்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது, நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே இவ்வாறான முறைப்பாடுகள் எமக்கு வந்த வண்ணம் உள்ளன. அதே நேரம் எமக்கு கீழ் பணியாற்றுகின்ற மாவட்ட தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் தொகுதி கண்காணிப்பாளர்களுக்கு நாங்கள் நிதமும் இது தொடர்பான அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் தகுந்த ஆதாரங்களுடன் எமக்கு மிக விரைவாக அந்த முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கும்படி, அதே நேரம் அவர்களுக்கும் நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். தகவலுக்கான உரிமை சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய அவர்களும் தங்கள் பிரதேசத்தின் குறித்த பகிரங்க அதிகார சபையின் தகவல் உத்தியோகத்தரிடம் தகவல் கோரிக்கை விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தகவல்களை பெறும்படி, அதே நேரம் பொதுமக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். தகவலுக்கான உரிமை சட்டம் உங்களுக்கு கிடைத்த ஒரு ஆயுதம், அதிகாரம் உங்கள் கைகளில். எனவே தேர்தல் காலங்களிலே நீங்கள் கூட தகவல் கோரிக்கைக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்து இது தொடர்பான விவரங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இன்னும் ஒரு கேள்விதான். அண்மையில் ஒரு ஆங்கில செய்தி பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு கருதி துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாகவும் கூட ஒரு செய்திகள் வெளியாகி இருந்தது. இது உண்மைதானா? இவர்களுடைய பாதுகாப்புக்காக குறிப்பாக இந்த தேர்தல் காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் என்பது இடம்பெறுமா? எமக்கு கிடைத்த வர்த்தமானி மற்றும் இது தொடர்பான அறிவுறுத்தல்களில் இவ்வாறான ஏற்பாடுகள் தொடர்பாக எவையும் குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. இருப்பினும் வேட்பாளர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்குவதாக இருந்தால் அனைத்து வேட்பாளர்களுக்கும் அங்கே வழங்கப்பட்ட அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விடயம்தான் 10 ஜனாதிபதி வேட்பாளர்கள், பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த துப்பாக்கியை பெற்றுக்கொண்டதாகவும் கூட அந்த செய்தி வெளியாகி இருந்தது. அது எவ்வளவு தூரம் உண்மை? அதுவும் சிலருக்கு 2 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாகவும் கூட அந்த செய்தியை மேற்கோள் காட்டி பல்வேறுபட்ட விடயங்கள் வெளியாகி இருந்தது. இந்த தேர்தல் காலத்தில் அவர்களுக்கு அப்படியான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தால் தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய போலீஸ் அதிகாரிகளிடம் தெரிவித்து அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை அதிகரிக்கலாம். இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அவர்களுடைய கையிலேயே பல்வேறுபட்ட வரையறைக்குட்பட்ட வகையில் அவர்களுக்கு துப்பாக்கி வழங்குவது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா? இதில் உண்மைத்தன்மைகள் இருக்கிறதா? உண்மையில் இந்த விடயம் தொடர்பான முறைப்பாடுகள் எமது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு இட்டவரைக்கும் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே அந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் இது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து தகுதியான முடிவுகளை எடுப்போம். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விதான். பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் உங்களுக்கு தினம்தோறும் வரலாம். ஒவ்வொரு நாட்களுமே இப்பொழுது இந்த தேர்தல் காலங்களில் முறைப்பாடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. இதுக்கான ஒரு தீர்வை நோக்கி நகரும் பொழுது பிரதானமான தீர்வுகளாக நீங்கள் எதை எடுப்பீர்கள்? வெறுமனே மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு அறிவிப்பதோடு உங்களுடைய செயற்பாடுகள் முடிந்து விடுமா, அல்லது இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வீர்களா? கடந்த தேர்தல் வரலாற்றினை நாங்கள் உற்று நோக்கினால், ஆராய்ந்தால், கடந்த தேர்தல்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த வருடத்தின் தேர்தல் வன்முறைகள், தேர்தல் மீறல்கள் சற்று குறைந்ததாகவே காணப்படுகின்றது. எனவே இது தேர்தல் கண்காணிப்பாளர்களாகிய எமக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகும். அண்மையில் உங்களுடைய இணையதளத்திலே நான் ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். கடந்த புதன்கிழமை, அதாவது கடந்த வாரம் புதன்கிழமை வரையில் கிட்டத்தட்ட 580 முறைப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றதாக ஒரு செய்தியை உங்களுடைய இணையதளத்திலேயே பதிவிட்டிருந்தீர்கள். 580 முறைப்பாடுகள் என்பது குறைவானது என்று கூற முடியுமா? இப்போ கடந்த காலங்களுடன் ஒப்பிடும் பொழுது எமக்கு இட்டவரை 500 சொச்சம் இல்லை, 800 அன்னளவாக 800 முறைப்பாடுகள் இன்றைய தினம் வரை வந்திருக்கலாம். அதிலே நாங்கள் 400 முறைப்பாடுகளுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். இருப்பினும் கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது அதனுடைய அந்த பாரதூரமான தன்மைகள் சற்று குறைவாகவே நாங்கள் உணர்கின்றோம். அடுத்ததொரு மிக முக்கியமான ஒரு கேள்விதான். கிட்டத்தட்ட இப்பொழுது 38 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலிலே களமிறங்குகிறார்கள். ஆனால்
மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது 19 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர்களுக்கான ஒரு தேர்தலுக்கான ஒரு நிறுவனத்தை கூட அல்லது ஒரு இடத்தை கூட அவர்களுக்கென்று ஒதுக்கவில்லை, அவர்கள் அதை செயற்படுத்தவில்லை. வெறுமனே கட்டுப்பணம் செலுத்தி வேட்புமனுவை தாக்கல் செய்ததோடு அவர்களுடைய பணி நிறைவு பெற்றதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் 19 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 19 ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெறுமனும் கட்டுப்பணம் செலுத்தியதோடு அவர்களுடைய பணிகள் எதுவுமே இல்லை. இதுவும் ஒரு பாரதூரமான பிரச்சனை தான். இதை நீங்கள் கண்காணிக்க மாட்டீர்களா? இதற்கு ஏதேனும் ஒரு அமைப்பு இருக்கிறதா, அல்லது இவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஏதாவது ஒரு தண்டனையோ அல்லது இவர்களுடைய கட்டுப்பணம் என்பதை தாண்டி இவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை யாராவது ஆராய்வார்களா? 2024 ஜனாதிபதி தேர்தலிலே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நாங்களும் எமக்கு கீழ் பணியாற்றுகின்ற மாவட்ட மற்றும் தொகுதி கண்காணிப்பாளர்களும் தேர்தல் கால பகுதியினுள் அரசாங்கத்திற்கு அல்லது அரச கூட்டுத்தாபனங்களுக்கு அல்லது நியதிச்சட்ட சபைகளுக்கு சொந்தமான யாதேனும் அசையாத அல்லது அசைகின்ற சொத்துக்கள், ஆதனங்கள் இவற்றை கட்சிகள் அல்லது குழுக்கள் அவர்களது வேட்பாளர்களின் ஊக்குவிப்புக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் காரணமாக அமைகின்றதோ அல்லது சுதந்திரமானதும் நீதியானதுமான ஒரு தேர்தலை நடாத்தும் நோக்கில் தடங்களாக அமைகின்றதோ என்பதைத்தான் நாங்கள் கண்காணிக்கின்றோம். எனவே கட்டுப்பணம் செலுத்தி வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் தங்களது அரசியல் பணிகளை செய்கிறார்களா இல்லையா என்பது தொடர்பான விடயங்கள் அது அவர்களை சார்ந்ததாக இருக்கின்றது. பல விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவினுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சி திட்ட உதவியாளர் தினேஷ் அவர்கள் எங்களோடு இணைந்து பல விடயங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். உங்களிடம் மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இப்பொழுது என்னிடம் இந்த ஆட்சேர்ப்பு தொடர்பிலான ஒரு செய்தி தொடர்பான தகவல்கள் இருக்கிறது. இவையும் இந்த காலத்தில் உங்களுடைய தேர்தல் கண்காணிப்பில் மிக மிக முக்கியமானது ஒன்றாகவே இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இவ்வாறான அரசு நிறுவனங்கள் ஆட்சேர்ப்பு செய்ய போவதாக ஒரு விடயத்தை வெளியிடுவது அல்லது ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்ய போவது, விழாக்களை செய்வது, விருது வழங்கும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது, ஒரு அரசு நிறுவனங்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது சரியானது தானா? ஆம், நான் உங்களுக்கு முன்னர் கூறியது போன்று 2394/56 இலக்க அதிவிசேட வர்த்தமானியினை நான் உசாத்துணையாக கொண்டு நான் இதை தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அலுவலர்களின் ஆட்சேர்ப்புகள், நியமனங்கள், பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள் எவையும் இந்த தேர்தல் கால பகுதிக்குள் செயற்படுத்தப்படலாகாது. சுத்திகரிப்பு தொழிலாளிகள், அதாவது துப்புரவு தொழிலாளிகள், நகரசபை, மாநகர சபை, பிரதேச சபைகளிலே இவர்கள் பெரும்பாலும் இருப்பார்கள். அதே நேரம் திணைக்களங்களிலும் இருப்பார்கள். எனவே இந்த சுத்திகரிப்பு பணிகள் என்பது ஒரு அத்தியாவசியமான பணியாகும். இருப்பினும் குறித்த சுத்திகரிப்பு தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்களை நியமிக்க வேண்டுமாயினும் தேர்தல் ஆணைக்குழுவின் முன் அனுமதியினை பெற வேண்டும் தேர்தல் காலப்பகுதிக்குள். எனவே தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் ஏதாவது ஒரு நேர்முக பரீட்சை இடம்பெற்று ஆட்சேர்ப்பு செய்யப்போவதாக அவர்கள் பல தீர்மானங்கள் எடுத்திருப்பார்கள். இருப்பினும் தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அவற்றினை ஒத்திவைக்க வேண்டும் அல்லது பிற்போடப்பட வேண்டும் என்று இந்த அதிவிசேட வர்த்தமானியிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பிற்போட முடியாத, ஒத்திவைக்க முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இடத்து தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியினை, அவர்களது அறிவுறுத்தல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான முறைப்பாடுகள் எமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்து இதன் உண்மைத்தன்மையினை நாங்கள் பரிசீலித்து அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். ஒரு கேள்வியாகவே கேட்கிறேன். இது ஒரு பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி. நாங்கள் இது நேரடியாகவே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான முறைப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதா? ஆம், சில நிறுவனங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காடர்ஸ் அந்த வெற்றிடத்துக்கும் அதிகமாக சில நிறுவனங்கள் ஆட்சேர்ப்பு செய்திருப்பது தொடர்பான முறைப்பாடுகள் கிடைத்திருக்குது. எனவே அது தொடர்பாகவும் எங்களது கண்காணிப்பு அணியினர் பரிசீலித்து தொடர் நடவடிக்கையை
மேற்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விதான் அந்த விசேட செயற்திட்டங்கள், உலர் உணவு பொதிகள் வழங்குதல், மானியங்கள் வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளும் கூட ஒரு தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டு இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே இடம்பெறுவதையும் கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பணியில் மிக முக்கியமான இவ்வாறான விடயங்கள் என்பது இடம்பெறக்கூடாத ஒரு விடயம் தானே. இவை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆம், இந்த பொது சொத்துக்களை கண்காணிப்பது என்பது மிகவும் சிக்கலான ஒரு விடயமாகும். இருப்பினும் எமது கண்காணிப்பாளர்கள், எமது தொகுதி கண்காணிப்பாளர்கள், ஈவன் எங்களது அணியினர் மிகுந்த நுட்பமாக நாங்கள் எமது கண்காணிப்பு பணியினை செய்து வருகின்றோம். இந்த வசதிகள், இந்த கொடைகளை வழங்குவது அல்லது இந்த நிகழ்ச்சி திட்டங்கள், விசேட கருத்திட்டங்கள் இவை நீண்ட காலமாக அல்லது நடுத்தர காலமாக இடம்பெற்று வருகின்றது. உதாரணமாக வடமாகாணத்திலே சில இடங்களிலே நீர் வடிகால் அமைப்பு சபையினால் நீர் விநியோக திட்டம் தொடர்பான செயற்பாடுகள் பல வருட காலமாக முன்னெடுத்து வருகின்றார்கள். இருப்பினும் அண்மையில் ஒரு வைபவம் நிகழ்ந்திருக்கின்றது. அங்கே அது தேர்தல் அறிவித்த தேர்தல் கால பகுதியினோடு இவ்விடயம் தொடர்பாக நாங்கள் உரிய தேர்தல் அத்தாட்சி உத்தியோகத்தருக்கு, தெரிவத்தாட்சி உத்தியோகத்திற்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அது சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஏனென்றால் இவ்வாறான நிகழ்வுகளில் எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அல்லது வேட்பாளரையோ ஊக்குவிப்பதற்கோ அல்லது அவரது வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற விதத்தில் செயற்படுகிறார்களா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு குறித்த மாவட்டத்தின் தேர்தல் உத்தியோகத்திற்கு இருக்கின்றது. அதே நேரம் அந்த ஒழுங்குகளை ஏற்பாடு செய்கின்றவர்கள் இது சம்பந்தமாக உரிய தெரிவத்தாட்சி உத்தியோகத்திற்கு அறிவிக்க வேண்டும். எனவே மிக குறிப்பாக இந்த அரச வர்த்தமானியிலே அரச காணிகளை பகிர்ந்தளித்தல் தேர்தல் கால பகுதிக்குள் செய்யப்படலாகாது. காணி கச்சேரிகளை நடத்துதல், அரச காணி உரித்துறுதிகள் அல்லது வீட்டுரிமை கையளிப்புக்கான உறுதிகளை வழங்குதல், பெருந்தோட்ட கைத்தொழிலுக்கான அல்லது பயிற்சிகை நடவடிக்கைகளுக்கான மானிய உதவிகள், பசளைகள், விவசாய உபகரணங்கள், விளையாட்டுப் பொருட்கள், சமையலறை சாதனங்கள், தளபாடங்கள், சுயதொழில் உபகரணங்கள். ஏன் நான் இதை பொதுமக்களுக்கு கூறுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் இந்த விடயத்தை அறிந்திருக்க நிச்சயமாக. மிதிவண்டிகள், சூரிய வலு மின் விளக்குகள், வீடுகளை நிர்மாணிப்பதற்கான கட்டடப் பொருட்கள், வீட்டுக்கடன் வழங்குதல், இழப்பீட்டுத் தொகைகள், நிவாரண உதவியாக பணம் வழங்குதல், அரிசி மற்றும் வேறு உலர் அல்லது சமைத்த பங்கீட்டு உணவு வழங்குதல் போன்ற நிகழ்ச்சி திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுவதை இடைநிறுத்தல் வேண்டும் என இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான விசேட திட்டங்கள் தேர்தல் கால பகுதியிலே அமுல்படுத்தலாகாது. இருப்பினும் சில இடங்களில் இரவோடு இரவாக வீதி நிர்மாணிக்கப்பட்ட புனரமைக்கப்பட்ட வரலாறுகளும் எமக்கு முறைப்பாடாக அறிய தரப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏன் இந்த கேள்வியை கேட்டோமாக இருந்தால் பாராளுமன்றத்திலும் அதிகமாக எதிரொலித்த ஒரு விடயம்தான் பல பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு, அதாவது மக்கள் பிரதிநிதிகளுக்கு இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் அதிகப்படியான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. அவர்களுடைய இந்த மாவட்டத்திலே அவர்கள் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு இதை பலரும் பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தார்கள். எமக்கு நிதி வழங்கப்பட்டது, எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒதுக்கப்பட்ட நிதியை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் என்று. இந்த காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகள் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விடயம். காரணம், தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் காலப்பகுதியில் அது உங்களை நீங்களே இன்னும் அதிகமாக மக்களிடையே பிரபல்யமடைய செய்வதற்கான ஒரு யுக்தியாக மட்டுமே அது பார்க்கப்படுகிறது. இவை தொடர்பாக நீங்கள் அதிகமாகவே கரிசனை காட்டுகிறீர்கள். ஆனால் பிரதானமான இன்னும் ஒரு விடயம்தான் இந்த பாடசாலை மாணவர்கள் அவர்கள் இந்த பாடசாலை கட்டிடங்களில் அவர்களுடைய மதில்களில் சுவரொட்டிகளை ஒட்டுவது. ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது கடந்த வருடங்களோடு அல்லது கடந்த தேர்தலோடு பார்க்கும்போது குறைவாக இருந்தாலும் கூட அந்த மதில்களில் சுவரொட்டிகளை ஒட்டுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வேட்பாளர்களுடைய சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் அனைத்துமே தேர்தல் விதிமீறல் தானே. அரச அலுவலகங்கள், கட்டடங்கள், பாடசாலைகள், அரசாங்கத்து குறித்தான ஏனைய கட்டடங்கள், சுற்றுலா விடுதிகள் இவை தொடர்பாகவும் இவை எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படலாம் என்பது தொடர்பாகவும் ஒரு
ஒரு வழிகாட்டுதல்கள் இந்த வர்த்தமானியிலே அனைத்துமே இடம்பெற்றிருக்கின்றது. மற்றும் பேருந்து திரைப்படங்கள். எனவே இந்த அரச அலுவலகங்கள் அல்லது நீங்கள் கூறிய பாடசாலைகள், பாடசாலை மதில்கள், மின் கம்பங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பங்கள் இவைகள் எல்லாம் பொது சொத்துக்களாக கருதப்படுகின்றது. எனவே எமக்கு கிடைத்த பல முறைப்பாடுகள் குறித்த அரச அலுவலகங்கள், பாடசாலை மதில்கள், பஸ் ஹால் அதாவது பேருந்து தரிப்பிடங்கள், மின் கம்பங்கள் இவற்றிலே போஸ்டர்கள், பதாகைகள், கொடிகள் இவைகள் காட்சிப்படுத்தப்பட்ட முறைப்பாடுகள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக உரிய தெரிவத்தாட்சி உத்தியோகத்தருக்கு நாங்கள் அறிவித்து இலங்கை போலீசாரின் துணை கொண்டு அவை அகற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே நாங்கள் இலங்கை போலீசாருக்கு நன்றி கூட கடமை பட்டிருக்கின்றோம். பொலிஸ்மா அதிபர் இல்லாத காலத்தில் கூட போலீசார் மிக திறமையாகவும் வினைத்திறனாகவும் உரிய பணிப்புரைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு செயற்பாடு எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இலங்கை போலீசாருக்கு இந்த நேரத்திலே நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்னும் ஒரு விடயம் தான் அந்த கேள்வியோடையே தொடர்ச்சியாக கேட்க விரும்புகிறேன். சில காணொலிகளை எங்களுக்கு பார்க்க கிடைத்தது. சமூக வலைதளங்களிலே சிறுவர்களையும் கூட பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த சுவரொட்டிகளை அவர்கள் வீடு வீடாக விநியோகிப்பது போன்ற செயற்பாடுகளையும் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். இது ஒரு மிக மோசமான ஒரு செயல். அதே நேரத்தில் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் தானே. நீதியானதும் சுதந்திரமான ஒரு தேர்தலை நடத்த வேண்டுமாக இருந்தால் கண்காணிப்பு குழுக்கள், நிச்சயமாக உங்களை போன்றவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? அதற்கான ஒரு நிரந்தரமான தீர்வு என்றால் எதை கூறுவீர்கள்? உண்மையிலே பாடசாலை மாணவர்கள் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது இது ஒரு கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாகும். எனவே இது தொடர்பாக எமக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றோம். தகுந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் இது தொடர்பாக முறையிட்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறான செயற்பாடுகள், இவ்வாறான சிறுவர்களை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு இனிவரும் காலங்களில் ஈடுபடுத்த முடியாத அளவிற்கு நாங்கள் இது தொடர்பான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுப்போம். நிச்சயமாக இவ்வாறான விடயங்கள் என்பது ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு வளமான இலங்கையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு பொறுப்பாக வருகின்ற தலைவர்கள் நீங்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இந்த தருணத்தில் உங்களுக்கு நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அடுத்ததாக இப்பொழுது இந்த தபால் மூல வாக்களிப்பு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த வாரம் இது தொடர்பான அறிவிப்பை பார்த்தோம். இருந்தாலும் கூட அதிலும் கூட அரசு உத்தியோகத்தர்கள் சிலர் கை தொலைபேசியை வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு சென்று அதை புகைப்படம் எடுத்து ஒரு சிலர் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றிருந்து அதில் ஒருவரை கைது செய்த சம்பவங்களும் கூட இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு வாக்களிக்கும் நிலையங்களுக்கு செல்லும் பொழுது பொதுமக்களாக இருக்கட்டும் அல்லது அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும் அல்லவா? இது தொடர்பாக உங்களுடைய இந்த கண்காணிப்புக்குள் எவ்வாறான விடயங்களை கையாளுகிறது? உண்மையிலே தபால் மூல வாக்களிப்பிலே பகிரங்க சேவை உத்தியோகத்தர்கள் அங்கே தங்களது வாக்குரிமையை நிலைநாட்டியிருந்தனர். இந்த அதிவிசேட வர்த்தமானியிலே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி எந்த ஒரு அரசியல் கட்சியையோ வேட்பாளரையோ ஊக்குவிக்கவோ அல்லது அவருக்கு பாதிப்பு ஏற்படும் விதத்திலே அரச உத்தியோகத்தர்கள் நடத்தல் ஆகாது. இருப்பினும் குறித்த தபால் மூல வாக்களிப்பு தினத்தன்று ஒரு சில அரச உத்தியோகத்தர்கள் தமது கைத்தொலைபேசிகளை பயன்படுத்தி அங்கே அந்த வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது தொடர்பான முறைப்பாடுகள் எமக்கு கிடைத்திருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் உரிய திணைக்களத்திற்கு, அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு, குறித்த மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி உத்தியோகத்தர்களுக்கும் நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக சட்டத்தின் பாலம் தன் கடமையை செய்திருப்பதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம்.
என்னுடைய அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விதான், நீங்கள் அரச சொத்துக்களை பாதுகாப்பது என்பது உங்களுடைய இந்த கண்காணிப்பிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஊழலுக்கு எதிரான பல்வேறுபட்ட அம்ச கோரிக்கைகளையும் கூட நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தீர்கள். பல நிகழ்வுகளை தொடர்ச்சியாக இந்த ஊழலுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தீர்கள். மிக முக்கியமாக நாடு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை 2022ஆம் ஆண்டில் சந்தித்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய 2 தசாப்தங்களாக இந்த இலங்கையினுடைய செயற்பாடுகளிலே கவனம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பாக தான் உங்களுடைய இந்த ஸ்ரீலங்கா இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பரன்சி இருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் ஊழலுக்கு எதிரான உங்களுடைய செயற்பாடுகள் என்பது நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறது? தற்போதைய தேர்தல் காலத்தில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தானே. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனமானது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே கூறியது போன்று லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு சிவில் சமூக அமைப்பு. எனவே அரச மற்றும் அரச கூட்டுத்தாபனங்கள் நியதிச்சட்ட சபைகளிலே இடம்பெறுகின்ற இந்த தேர்தல் கால பகுதிக்குள் மாத்திரம் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துகின்ற விடயங்களுக்கு அப்பால், தேர்தல்களுக்கு அப்பாலும் நாங்கள் இவற்றை கண்காணித்து வருகின்றோம். அண்மையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிரேஷ்ட முதும்பெரும் அரசியல்வாதி ஒருவர் தனது வாகனத்தினை தவறாக அல்லது முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை அங்கே வழங்கப்பட்டது. குறித்த இந்த நிகழ்வு தேர்தல் கால பகுதிக்குள் இடம்பெறவில்லை, அதற்கு முன்பாகவே இடம்பெற்றது. அதே போன்று அண்மைய வருடங்களில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், அரச கட்டடங்களுக்கு சேதம் விளைவித்தவர்கள் கைது செய்யப்பட்டனர், நீதிமன்ற முன் நிறுத்தப்பட்டனர். தற்பொழுது சில அரச சொத்துக்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களுக்குரிய தீர்ப்புகளும் வர வேண்டிய காலப்பகுதிக்குள் நாங்கள் இருக்கின்றோம். எனவே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனமானது பொதுமக்கள் நலன் கருதி மீயுயர் நீதிமன்றத்திலே சில வழக்குகளில் தனது பங்களிப்பை வழங்கியிருந்தது. உதாரணமாக எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விவகாரம், மனித நோய் எதிர்ப்பு புரத வழக்கு மற்றும் சர்ச்சைக்குரிய மருந்து கொள்வனவு வழக்குகள். அது மட்டுமல்ல, எமது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் தொடர்பான வழக்குகளிலும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தனது பங்களிப்பினை அங்கே வழங்கியதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் ஊழல்களுக்கு எதிராக பணியாற்றுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றபடியால் நாங்கள் அரச துறைகள், பொதுமக்கள் இவர்களிற்கு புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டம் தொடர்பான விளக்க உரைகள், விழிப்புணர்வு கருத்தரங்குகள் இவற்றை தெளிவூட்டி நாங்கள் தெரியப்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக இந்த கேள்வியை நான் கேட்டதனுடைய பிரதான காரணம், இப்பொழுது தேர்தல் காலம். முன்னரே கூறியது போல நீதியானதும் சுதந்திரமான ஒரு தேர்தலை நடத்த வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தல் வேட்பாளர்கள் அவர்களுடைய சொத்துக்கள் தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய சொத்துக்கள், குறிப்பாக 38 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இப்பொழுது தேர்தல் களத்திலே குதித்திருக்கிறார்கள். இவர்களுடைய சொத்து விவரங்களை நீங்கள் சேகரிப்பீர்களா, அல்லது இவர்களுடைய இந்த பிரச்சார நடவடிக்கைகள் பார்க்கும் பொழுது அதிகப்படியான நிதிகள் செலவிடப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இவை தொடர்பாக ஆராய உங்களுடைய இந்த கண்காணிப்பு குழுக்கள் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கின்றதா? இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டத்திலே வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் போதே தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அந்த பிரகடனத்தை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்திலே குறிப்பிட்டதன் பிரகாரம் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனத்தையும் அங்கே அவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கையளித்தல் வேண்டும். எனவே இந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனம் அங்கே பகிரங்கமாக பொதுமக்களுடைய காட்சிக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கு. எனவே பொதுமக்கள் இவற்றினை இலகுவாக அணுகக்கூடிய வசதிகள் அங்கே தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் செய்யப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் சில விடயங்கள் அங்கே மறைக்கப்பட்டிருப்பதாக அங்கே எமக்கு சில முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதன் பிரகாரம் இது தொடர்பான பரிந்துரைகளை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் உரிய ஆணைக்குழு அல்லது திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு அவற்றை சீர் செய்யும் என்பதில் நான் நம்பிக்கையாக கூறுகின்றேன்.
குறிப்பாக இன்னுமொரு கேள்விதான் அரசு நிறுவனங்கள், மக்கள் பிரதிநிதிகள் அவர்களுடைய இந்த செலவினங்கள், அரசு சொத்துக்களை அவர்கள் கையாளுகின்ற விதங்கள் தொடர்பாகவும் பலவிதமான கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவருடைய இந்த வெளிநாட்டு பிரயாணத்திற்கு அவர் மேற்கொள்கின்ற ஒதுக்கீடுகள், அவருடைய இந்த செலவினங்கள் தொடர்பாகவும் ஏதேனும் விடயங்களை நீங்கள் அலசி ஆராய்வீர்களா? இது தொடர்பான விடயங்கள் எதுவும் இருக்கிறதா? இந்த தேர்தல் செலவீனங்கள் என்று வரும் பொழுது அங்கே ஒரு விசேட வர்த்தமானி ஒன்று உள்ளது. 2024 ஆண்டு 8ஆம் மாதம் 16ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2397/66 இலக்க அதிவிசேட வர்த்தமானியிலே 2023 ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவீனங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் 3ஆம் பிரிவின் கீழான கட்டளை ஒன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதை பொதுமக்கள் நீங்கள் குறித்த திகதியில் வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமானியினை தரவிறக்கம் செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கட்டளைகளின் பிரகாரம் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர் தேருனர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு தேருனர் தொடர்பாக 109 ரூபாவிற்கு மேற்படாத பணத்தொகை வீதம் தமது பிரச்சார செலவீனமாக செலவிட முடியும். எனவே இந்த விடயம் தொடர்பாக பொதுமக்களாகிய நீங்களும் தேர்தல் கண்காணிப்பாளர்களாகிய நாங்களும் எமது கவனத்தை மிக மிக கவனமாக நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இறுதியாக ஒரு கேள்வி. பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். எதிர்பார்த்தது போல இன்னும் ஒரு சில நாட்களில், அதாவது இந்த சனிக்கிழமை தேர்தல் இடம்பெற இருக்கிறது. அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இம்முறை, அதாவது கடந்த முறை 85% வாக்குப்பதிவு இடம்பெற்றிருந்தாலும் கூட இம்முறை 90% அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு வாக்குப்பதிவு இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம். காரணம், இப்பொழுது நாங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம். அடுத்த 5 வருடம் என்பது இலங்கையினுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு வருடமாகவும், உலகளாவிய ரீதியில் இப்பொழுது அனைவருமே சந்திக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனைகள், அதே நேரத்தில் எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுதான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை மாற்ற வேண்டும். இலங்கை அத்தனை வளமும் கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. அந்த வளத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய ஒருவரிடம் இந்த நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு உங்கள் அனைவருக்குமே இருக்க வேண்டும். எங்களுக்கு இருப்பது போல நீங்களும் உங்களுடைய இந்த ஜனநாயக கடமையை சரியாக செய்ய வேண்டும். உங்களிடம் அந்த ஒரு கேள்வியை தான் கேட்கப் போகிறோம். சனிக்கிழமை தேர்தல் நாள், அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நீங்கள் பொதுமக்களுக்கு கூறுகின்ற ஒரு பிரதானமான விடயமாக என்ன விடயம் இருக்கும்? 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு அன்று பொதுமக்களாகிய உங்களுக்கு எமது நாட்டின் ஒரு சிறந்த, ஊழலற்ற, நேர்மையான, வெளிப்படைத்தன்மையுள்ள, பொறுப்புக்கூறல் மிக்க ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் உங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. எனவே உங்களுக்கு கிடைத்த இந்த உரிமையை, இந்த வாக்குரிமையை நீங்கள் நிலைநாட்டுவதற்கு உரிய நேரத்திற்கு நீங்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்களது ஜனநாயக உரிமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரம் எமது நாட்டில் ஊழலற்ற ஒரு சிறந்த நிர்வாகத்திற்கு தகுதியான ஒருவரை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் ஊழலற்ற, நேர்மையான ஒரு நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையுடனும் ஒரு சிறந்த, ஒளிமயமான ஒரு இலங்கை சுவீட்சமடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். உண்மையில் பல விடயங்களை பேசியிருந்தோம். ஒரு தேர்தல் நடைபெறப் போகிறது என்றால் அந்த தேர்தலை கண்காணிப்பதற்காக பல்வேறுபட்ட அமைப்புகள், குழுக்கள் இலங்கையிலே நங்கூரமிட்டு அவர்கள் அத்தனை செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு நிறுவனம் தான் இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா. தொடர்ச்சியாக 2002ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது 2024 என்பது 22 வருடங்களாக அவர்களுடைய பணியை தேர்தல் காலத்திலும் சரி, தேர்தலுக்கு முன்னும் பின்பும் சரி செவ்வனை செய்து வருகிறார்கள். ஒரு அரசு நிறுவனம் எப்படி செயற்பட வேண்டும்,
அரச சொத்துக்கள் என்பது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், ஊழலற்ற நியாயமான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இவர்களை போன்று இவர்களுடைய செயற்பாடுகளை இன்னும் நீங்கள் பயன்படுத்தி இன்னும் உங்களுடைய பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக இப்பொழுது இந்த தேர்தலை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த வகையிலே இப்பொழுது இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த சனிக்கிழமை அவர் கூறியது போல காலை வேளையிலேயே உங்களுடைய இந்த தேர்தலுக்கான வாக்கினை பதிவு செய்வதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வாக்கினை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் தெரிவு செய்வது வெறுமனே ஒரு ஜனாதிபதியை அல்ல, உங்களையும் இந்த நாட்டையும் 5 வருடங்களுக்கு நிர்வகிக்கப் போகின்ற மிக முக்கியமான ஒரு ஆளுமையை நீங்கள் நியமிக்கப் போகிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உலகளாவிய ரீதியிலும் இப்பொழுது இலங்கையினுடைய தேர்தலை அவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக மிக வேகமாக விழுந்த ஒரு நாடு மிக வேகமாக எழுந்து ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தேர்தலை நடத்துகிறதா இருந்தால் அந்த நாட்டில் இருக்கின்ற வளங்கள், அந்த வளங்களை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதை இன்னும் நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை நீங்கள் நியமிக்கின்ற அந்த ஜனாதிபதியினுடைய கையில் தான் இருக்கிறது, அந்த கட்சியினுடைய கையில் தான் இருக்கிறது. அதற்கு பிறகு இடம்பெறுகின்ற பொது தேர்தலாக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒவ்வொரு தேர்தல்களிலும் உங்களுடைய நியமனம் தான் இந்த நாட்டினுடைய விதியை மாற்றி அமைக்கப் போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் இதை உங்களுடைய ஜனநாயக கடமை என்று நாங்கள் கூறுகிறோம். உங்கள் அனைவருடைய கையில் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் அதற்கு பிறகும் குறை கூறுபவர்களாக இவரால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது இல்லையா என்பதெல்லாம் கூறாமல் உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் சரியாக சிந்தித்து செயலாற்றினால் மாற்றம் என்பது நிச்சயமாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தான் நாங்கள் இந்த மிக முக்கியமாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவிலிருந்து மிக முக்கியமான ஒரு நபரை அழைத்து வந்து அவரிடம் சில கேள்விகளை கேட்டு உங்களுக்கு இன்னும் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும், இந்த தேர்தல் காலத்தில் புரியாமல் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தான் பல கேள்விகளுக்கு எங்களோடு சேர்ந்து வரும் பதிலை வழங்கியிருந்தார். உண்மையிலேயே உங்களுடைய இந்த நேரத்தை செலவிட்டு எங்களோடு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.